மூச்சவ பேச்சவ ஊர் சொல்லும் அழகவ எனக்குள்ள பொறந்திட்டாச்சு சொல்லவலவ யாரவ ஊர் சொல்லும் பேரவ அவதான் என்னவ. யார் இது? என்ன பார்த்து பாட்டு பாடுறது? திரும்பி பார்ப்போம். ஹே மேன், எதுக்கு என்ன பார்த்து பாட்டு பாடுற? இல்லைங்க, உங்களை பார்த்ததும் இந்த பாட்டு பண்ணும் போல தோணுச்சு, அதான் பாடினேன். ஹே மேன், இப்படி தான் தெரியாதவங்கள பார்த்து பாட்டு பாடுவியா? இதே மாதிரி எத்தனை பேரை பார்த்து பாட்டு பாடினேன்? அப்படிலாம் இல்லைங்க, உங்களை பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் பாட்டு பாடினேன். ஹே மேன், என்கிட்ட எது பிடிச்சிச்சு? என்னோட நடையா, இல்லை உடையா, இல்லை என்னோட அழகா? ஊரில் ஒரு பையனும் பொண்ணு தர மாட்டேன்ட்டான், அதனால சரி இவ பின்னால சுற்றி எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் பார்த்தா இவன் என்ன இப்படி கேட்டுட்டு இருக்கா. எல்லாமே தாங்க பிடிச்சிச்சு, உங்களை பார்க்க ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்கு, அதனால தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம் ஆமாம், எங்கள் வீட்லேயும் அப்படி தான் சொல்லுவாங்க. எத்தாடி இவ பல்ல பார்க்கவே என்ன பயமா இருக்கு. சரி நமக்கும் வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். பல்ல கட்டி சிரிக்கும்போது கூட நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சரிங்க, ஃபேஸை நார்மல் ரியாக்ஷனுக்கு கொண்டு வரீங்களா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. என்ன சொன்ன இப்போ? சும்மா தமாஸ்க்கு சொன்னீங்க. அந்த பயம் இருக்கட்டும். சரிங்க, கொஞ்சமாவது சிரிங்க, நீங்கள் சிரிச்சாதான் அழகா இருக்கீங்க. சரி சரி. அப்புறம் சொல்லவே இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? இல்லைங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லி உங்களை பொண்ணு பார்க்க வரலாமேன்னு கேட்டேன். ஐயோ, என்ன சொல்ல தெரியலையே என்ன சொல்ல? ஏங்க அங்கே திரும்பிட்டீங்க, நீ உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லைங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்ருக்கேன். ஒத்த சொல்லால என் உசுரெடுத்து வச்சு கிட்டார்ட்ட கண்ணால எனக்கு கொண்டாடா பொண்ணு தீப்பட்டி கண்ணு கருப்பட்டி மென்னு தின்னாலே என்ன ஒரு வாட்டே. அதை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கலாங்க, எனக்கு அது போதும். சரிங்க, அப்போ நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து பேச சொல்லுங்கள். நான் கிளம்பட்டுமா? இப்போமே கிளம்பி ஆகணுமா? ஆமாங்க, யாராவது பார்த்து வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க, பாய்.